விழாக்களை நாங்கள் இணைந்து செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. අපි කණ්ඩායම බලාගෙන ඉන්නවා. ડોક્ટર ගොඩක් ප්‍රශ්න දාලා තිබ්බා. මේ වාගේ ලෝක කාන්තා දිනේ අද දින වාගේ ගොඩක් කාලයේ සේවය කරගෙන ඉන්න ડોක්ටර් මිනිහ ඇවිල්ලා ඒ නිසා පොඩ්ඩක් ඊට බලලා ගියොත් හොඳයි කියලා අපි සංගම இடம்பெற இருக்கின்றது. இந்நிகழ்வுக்காக ஆலோசனைகளை வழங்குவதற்காக நாம் today going to talk to you about the menopause, little bit on menopause. Is that okay? Right? Menopause, changes and how you should prepare it and why it is important to that, right? Then we have to live 1/3 of our life with this, with the menopause. Menopause means we stop our periods, then production of estrogen, which is the live wire for all of us, is coming down, right? So in our career, either you are a teacher, doctor, engineer, housewife, we have to take all our decisions during that period. That is 1/3 of 30 years of our life we have to live without this estrogen. So it's not good for all of us because there are some problems can arise from that. That is why we have to know why this menopause and how do you diagnose. சாதாரணமான முறையில் தெரிவுகள் நடைபெறும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். 59 யாரின் கையில் அந்த இலக்கம் உள்ளது? உங்களுடைய பைகளை திறந்து கொஞ்சம் பாருங்கள். எடுத்து சுருட்டி போட்டிருப்பீர்கள். நீங்களாக ஒரு மகளிரா உண்மைக்கு இத்தனை மங்கையரோட மகளிர் தினம் கொண்டாடுறது இதுதான் முதல் தரம். அந்த விதத்துல ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் இந்த அமைப்பு, இது உருவாக்கின இந்த எண்ணங்களை கொடுத்த எங்கள் பிரசிடென்ட்க்கும் எல்லாருக்கும் செயலாற்ற முடியும். தேங்க்யூ. அவருக்கான பரிசுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். இங்கே இந்த சங்கத்தின் அனுப்பினருக்கு சந்தோஷங்களை இலக்கம் 16
யார் அந்த வெற்றிசாலி? இலக்கம் 16. நான் நினைத்தேன் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். திரைக்கடலையும் தாண்டி வரலாற்றை படைப்பவள் பெண். திரைக்கடலையும் தாண்டி வரலாற்றை படைப்பவள் பெண். இன்னும் ஒரே ஒரு பரிசு, ஒரே ஒரு பரிசு.